ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2025க்கான திருவிழா ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். இப்ப இந்த 2025ல நடக்க போற ஐபிஎல் பாத்தீங்கன்னா 18வது ஐபிஎல் திருவிழா. அப்படி இருக்கும்போது இதுவரை ஐபிஎல் நடந்த முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களும் முக்கிய ரெக்கார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஐபிஎல்ல மொத்தம் 10 டீம் கலந்துக்க போகுது. ஆனா இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல மொத்தம் 15 பிரான்சைஸ் வரை கலந்துருக்காங்க. அதுல இப்ப 10 தான் இருக்கு. மீதி இருக்க 5 தற்காலிக ஒப்பந்தத்தைப்படியும் சில விதிமீறல்கள் காரணமாக அவங்கள நீக்கிட்டாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா டெக்கன் சார்ஜர்ஸ், கொச்சி டஸ்கர்ஸ், குஜராத் லயன்ஸ், பூனே சூப்பர் ஜெயண்ட், பூனே வாரியர்ஸ், இப்படி 5 டீம் இதுல நீக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம முக்காவாசி தெரிஞ்ச என்ன அப்படின்னா 2016-17 காலகட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் இந்த சூதாட்ட சர்ச்சையில ஈடுபட்டதுனால 2 வருஷம் பேன் பண்ணப்பட்டிருக்காங்க. சரி, ஐபிஎல்னால என்ன, பேட்டிங் தான். அப்படி பார்க்கும்போது மொத்த ஐபிஎல்ல அதிக சிக்ஸர்ஸ் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்காபட்சத்துக்கு தெரிஞ்சதுதான் நம்ம கிறிஸ் கெயில் தாங்க. அவர் கொல்கத்தாவுக்கும் பெங்களூருக்கும் பஞ்சாபுக்கும் இந்த 3 அணிகளுக்காக மொத்தம் 142 கேம் ஆடி 357 சிக்ஸர் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. அப்புறம் செகண்ட் பிளேஸ் யாரு அப்படின்னா வேற யாரு, நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான். அவர் தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. அவரு 2008ல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்தே மும்பைக்காக மட்டும்தான் விளையாண்டுருக்காரு. அவர் அடிச்ச மொத்த சிக்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 280 சிக்ஸருங்க. சரி, சிக்ஸரை பார்த்தாச்சு. அப்படின்னா பவுண்டரிஸ் 4 மட்டும் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் சிங்கம், அதாவது பஞ்சாபோட முன்னாள் கேப்டன் சிக்கர் தவன் தாங்க. 768 4 அடிச்சு முதல் இடத்துல இருக்காரு. அவர் இதை இன்னும் யாரும் பீட் பண்ணலங்க. சரி, பேட்டிங்கை பார்த்தாச்சு. இப்ப பவுலிங்க பார்ப்போங்க. பவுலிங்னா என்ன நமக்கு ஞாபகம் வரும், ஹாட்ரிக் விக்கெட் தாங்க. இப்போ வர நடந்த ஐபிஎல்ல மொத்தம் 22 ஹாட்ரிக் எடுத்திருக்காங்க. அதுலயும் முத ஐபிஎல் தொடங்கினா 2008ல முத ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சேர்ந்த எல் பாலாஜி அவர்கள் தான். பஞ்சாபுக்கு எதிராக 3 விக்கெட்டை எடுத்து ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ஹாட்ரிக் எடுத்த புகழ் நம்ம எல் பாலாஜிக்கு தாங்க வரும். அப்பனா இதுல அதிக ஹாட்ரிக் எடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேற யாரு, நம்ம அமித் மிஸ்ரா தாங்க. அவர் தான் 3 டைம் ஹாட்ரிக் விக்கெட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வர அதிக மேட்சஸ் விளையாண்டது யாரு அப்படின்னு உங்களுக்கு யாருன்னு கேட்டா வேற யாருமே இல்லங்க, நம்ம சிஎஸ்கே சிங்கம் தோனி அவர்கள் தாங்க. 264 மேட்ச் ஆடி இருக்காருங்க. அதுல கேப்டன்ஷிப்ல 226 மேட்ச்ல ஆடி முதல் பிளேஸ்ல இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பரா இருந்து அதிக விக்கெட்டை தூக்குனது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுவும் நம்ம தோனி தான். 190 விக்கெட் எடுத்திருக்காரு விக்கெட் கீப்பரா இருந்து. அப்படின்னா பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட இதுலயே 3 ரெக்கார்டு நம்ம தல தோனி எடுத்திருக்காருங்க. இது இல்லாம பேட்ஸ்மேனா மோசமா ஆடின ரெக்கார்டும் இருக்கு. அதாவது என்னன்னா அதிக முறை டக் அவுட் ஆனவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தினேஷ் கார்த்தியும் மேக்ஸ்வெல் தாங்க. இவங்க 2 பேரும் நின்னு ஆடினாங்கன்னா டீமே ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உடனே டக் அவுட் ஆன ரெக்கார்டும் இவங்க தான் வச்சிருக்காங்க. மொத்தம் 18 முறை இவங்க 2 பேருமே சேமா 18 முறை டக் அவுட் ஆகி வெளியே போயிருக்காங்க. சரி, இப்போ வர நடந்த ஐபிஎல்லையே எந்த டீம் அதிகபட்ச ஸ்கோரை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை நினைச்சாலே நம்மளுக்கு கதிகலாங்க. அந்த அளவுக்கு அவங்க பேட்டிங் ஆர்டர் இருந்திருக்கு. அதாவது 2024ல 3 விக்கெட் மட்டும் இழந்து 287 ரன்கள் அடிச்சு தும்சம் பண்ணி கூச்சிருக்காங்க. சரி, இது ஹையஸ்ட். அப்பனா லோயஸ்ட்ல அனைத்து விக்கெட்டையும் இழந்த டீம் எது அப்படின்னா வேற யாரு, நம்ம ஆர்சிபி தான். 2017ல வெறும் 49 ரன் எடுத்து எல்லா விக்கெட்டையும் இழந்து சுரண்டிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒவ்வொரு வருஷம் ஐபிஎல் மேட்ச்லயும் எந்த வருஷம் அதிக ஸ்கோரை எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் தாங்க. கிட்டத்தட்ட 41 மேட்ச்ல 200 ரன்களுக்கு மேல கூச்சிருக்காங்க. சரி, இப்போ வர ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் யார் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னா வேற யாரும் இல்ல, அதிக சிக்ஸர் அடிச்சாங்களா கிறிஸ் கெயில். 2013ஆம் வருஷம் பூனே வாரியர்ஸ்க்கு எதிராக 175 ரன்கள் எடுத்து தனிநபர் அதிக ஸ்கோர் வச்சிருக்கிறது கிறிஸ் கெயில் தாங்க. அதிக விக்கெட் யார் எடுத்திருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் பஞ்சாப்காக விளையாட போற நம்ம யுகேந்திர சஹல் தாங்க. 205 விக்கெட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. சரி, அதிக ஸ்கோர் எடுத்திருக்கிறது இண்டிவிஜுவல் ஸ்கோர் மொத்த ஐபிஎல்ல யார் எடுத்திருக்கா அப்படின்னா வேற யாருமே இல்லங்க, நம்ம விராட் கோலி தாங்க. 8004 ரன் எடுத்து அவர் தான் அந்த பிளேஸ் தக்க வச்சிருக்காருங்க அதிகபட்ச ஸ்கோர் எடுத்ததுல. சரி, நம்ம ஐபிஎல்ல ஒவ்வொரு வருஷமும் பிளேயர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு பிளேயர் அதிக டீமுக்காக விளையாண்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா பிளேயர் அரோன் பின்ச் தாங்க. கிட்டத்தட்ட 9 அணிகளுக்காக விளையாண்டுருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரெஸ்டிங் தகவல்லாம் உங்களுக்கு புதுசா இருந்திருக்கலாம், சில பேருக்கு கேட்டதாக இருந்திருக்கலாம், சில பேருக்கு இது வேற நிறைய தகவலும் தெரிஞ்சிருக்கலாம். இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சனா ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.